இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு. தாமிரபரணி நதிக்கரையில் ஆன்மீக ஒளியாக திகழும் ஒரு தெய்வீக தலம். சிவபெருமானின் 5 சபைகளில் ஒன்றாக போற்றப்படும் தாமிர சபை, அதுவே திருநெல்வேலியின் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவில். இது ஒரு சாதாரண கோவில் அல்ல. பக்தி, அதிசயம், வரலாறு, கட்டிடக்கலை இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஆன்மீக பேரரசு. முற்காலத்தில் வேதபட்டர் என்ற சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க நெல்மணிகளை எடுத்துச் செல்வார். அவரது பக்தியை சோதிக்க எண்ணிய இறைவன் ஒரு நாள் கனமழையை பொழியச் செய்தார். ஆனால் அந்த நெல் நனையவில்லை. ஏனெனில் சிவபெருமானே அந்த நெல்லை சுற்றி வேலியாக நின்று பாதுகாத்தார். நெல் பிளஸ் வேலி என்ற பெயரே பின்னர் திருநெல்வேலி என்று அழைக்கப்பட்டது. மற்றொரு அதிசயம், அந்த காலத்தில் ஒரு பட்டர் தினமும் மன்னனின் அரண்மனைக்கு பால் கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் வழியிலிருந்த ஒரு கல்லில் அவர் காலை இடறி பானையில் இருந்த பால் முழுவதும் அந்த கல்லின் மேல் கொட்டிவிடும். இது பல நாட்கள் தொடர்ந்து நடந்தது. பயந்து போன பட்டர் மன்னனிடம் இதை கூறினார். மன்னன் வீரர்களை அனுப்பி அந்த கல்லை அகற்றச் சொன்னார். ஆனால் அந்த கல்லை வெட்டியவுடன் அதிலிருந்து இரத்தம் பீரிட்டு வந்தது. அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது வானில் ஓர் அசரீரி ஒலி கேட்டது. இது சாதாரண கல் அல்ல, சிவபெருமான் சுயம்புவாக எழுந்தருளிய திருமேனி. பின்னர் அந்த இடத்தை தோண்டிய போது தலையில் வெட்டுக்காயத்துடன் சிவலிங்கம் வெளிப்பட்டது. அந்த காயத்தின் அடையாளம் இன்றும் மூலவரான நெல்லையப்பர் திருமேனியில் காணப்படுகிறது. அன்னை பார்வதி தேவி பூலோகத்தில் தவம் இருந்து சிவபெருமானை மணக்க விரும்பினார். அவர் காமாட்சி என்ற திருநாமத்துடன் கடும் தவம் செய்தார். அவளது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவளை மணந்து அருள் புரிந்தார். இங்கு அம்பாள் காந்திமதி அம்மான் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். அம்மனின் அருள் பக்தர்களுக்கு அமைதி, செல்வம், குடும்ப நலன் ஆகியவற்றை வழங்குவதாக நம்பப்படுகிறது. இந்த கோவில் தமிழகத்தின் மிகப்பெரிய சிவாலயங்களில் ஒன்றாகும். மூலவராக நெல்லையப்பர், அம்பாளாக காந்திமதி அம்மன் அருள் பாலிக்கின்றனர். இருவருக்கும் தனித்தனி பிரம்மாண்ட கோயில்கள் அமைந்துள்ளன. பின்னர் இரு கோயில்களையும் இணைக்கும் வகையில் அழகிய சங்கிலி மண்டபம் கட்டப்பட்டது. இந்த மண்டபம் இன்றும் கோவிலின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக உள்ளது. சிவபெருமானின் 5 சபைகளில் இக்கோவில் தாமிர சபையாக போற்றப்படுகிறது. இங்கு நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடியதாக புராணங்கள் கூறுகின்றன. செம்பு போன்ற ஒளியுடன் காணப்படும் இந்த சபை பக்தர்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக அனுபவத்தை தருகிறது. கோவிலின் சிற்ப வேலைப்பாடுகள் பார்க்கும் ஒவ்வொருவரையும் வியக்க வைக்கும். இங்குள்ள இசை தூண்களை தட்டினால் விதவிதமான இசை ஒலிகள் கேட்கும். 1000 கால் மண்டபம், சோமவார மண்டபம் அற்புதமான கலை நயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தூணும் ஒரு வரலாறு பேசுகிறது. பக்தி, நர அதிசயம், பழமையான வரலாறு, கலை மற்றும் கட்டிடக்கலையின் அற்புதம் இவை அனைத்தையும் தன்னுள் தாங்கி நிற்கும் தெய்வீக தலம் திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்றால் அதன் ஆன்மீக சக்தியை மனதார உணர முடியும். ஓம் நம சிவாய. திருநெல்வேலியின் இதயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் வெறும் ஆன்மீக தலம் மட்டுமல்ல, தமிழர்களின் கட்டிடக்கலை திறமையை உலகிற்கு காட்டும் வரலாற்று சின்னமாகவும் திகழ்கிறது. மூலவர் மற்றும் அம்பாள் சிறப்பு. இங்கு சிவபெருமான் நெல்லையப்பர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். மூலவர் சிவலிங்கத்தின் உயரம் சுமார் 6 அடி அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் அன்னை காந்திமதி அம்மன் சிலை சுமார் 5 முதல் 6 அடி உயரத்தில் அழகிய அலங்கார தோற்றத்தில் காட்சி தருகிறது. அம்பாளின் கருணை நிறைந்த முகம் பக்தர்களை மனாமைதியுடன் நிரப்புகிறது. இந்த கோவிலை கட்டியவர்கள் யார்? இந்த கோவிலின் ஆரம்ப கட்டுமானம் பண்டைய பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்டது. குறிப்பாக நின்ற சீர் நெடுமாறன் போன்ற பாண்டிய அரசர்கள் இக்கோவிலின் வளர்ச்சிக்காக பெரும் பங்களிப்பு செய்ததாக வரலாறு கூறுகிறது. பின்னர் சோழர்கள் மற்றும் நாயக மன்னர்களும் கோவிலில் பல மண்டபங்கள் மற்றும் சிற்பங்களை அமைத்து விரிவுபடுத்தினர். அதனால்தான் இன்று நாம் காணும் இந்த பிரம்மாண்ட கோவில் பல அரசர்களின் கலைப்பணிகளை தன்னுள் தாங்கி நிற்கிறது. கோவிலின் கட்டிடக்கலை. இந்த கோவிலின் ராஜகோபுரம் தொலைவிலிருந்தே பக்தர்களை ஈர்க்கும் வகையில் உயரமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள சங்கிலி மண்டபம், இசை தூண்கள்
1000 கால் மண்டபம். ஒவ்வொன்றும் தமிழர் கட்டிடக்கலையின் உச்சத்தை வெளிப்படுத்துகின்றன. சென்னையிலிருந்து எப்படி செல்லலாம்? சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு பல வழிகளில் செல்லலாம். ரயில் மூலம் சென்னை எக்ஸ்பிரஸ் மற்றும் நெல்லை எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் மூலம் சுமார் 10 முதல் 12 மணி நேரத்தில் திருநெல்வேலி ரயில் நிலையத்தை அடையலாம். விமானம் மூலம் அருகிலுள்ள விமான நிலையம் தூத்துக்குடி ஏர்போர்ட். அங்கிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் பயணித்தால் கோவிலை அடையலாம். பேருந்து மூலம் சென்னையிலிருந்து தினமும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இரவு பயணமாக சென்றால் காலை நேரத்தில் திருநெல்வேலியை அடையலாம். தரிசன அனுபவம். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் மணியோசை, வேத மந்திரங்கள், தூப வாசனை இவை அனைத்தும் ஒரு தெய்வீக உலகிற்குள் நம்மை அழைத்துச் செல்கின்றன. 2000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் பக்தர்களின் நம்பிக்கையாக நிற்கும் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். ஒருமுறை சென்றால் மீண்டும் மீண்டும் செல்ல தூண்டும் ஆன்மீக அதிசயம். ஓம் நம சிவாய். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலின் ஆரம்ப கட்டுமானத்தை பண்டைய பாண்டிய மன்னனான நின்ற சீர் நெடுமாறன் கட்டியதாக வரலாறு கூறுகிறது. பின்னர் பல பாண்டிய மன்னர்கள், சோழர்கள் மற்றும் நாயக்க அரசர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தினர். இங்கு அருள்பாலிக்கும் காந்திமதி அம்மன் சிலை சுமார் 5 மற்றும் அரை அடி உயரத்தில் காணப்படுகிறது. மூலவரான நெல்லையப்பர் சிவலிங்கம் சுமார் 6 அடி உயரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருமுறை சென்றால் மீண்டும் மீண்டும் செல்ல தூண்டும் ஆன்மீக அதிசயம். ஓம் நம சிவாய. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் ஸ்தல விருட்சம் மூங்கில் மரமாகும். பழமையில் இந்த பகுதி முழுவதும் அடர்ந்த மூங்கில் காடாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் இந்த தலம் வேணுவனம் என்றும் அழைக்கப்பட்டது. வேணு என்றால் மூங்கில் என்பதை குறிக்கும். இதன் காரணமாகவே இங்குள்ள சிவபெருமான் வேணுவனநாதர் என்ற பெயராலும் போற்றப்படுகிறார்.